நள்ளிரவு கொடைக்கானல் மலைப்பாதை. அடர்த்தியான பனிமூட்டத்துக்கு நடுவுல ஒரு கார் மெதுவா போயிட்டு இருக்கு. ரேடியோல ஒரு நியூஸ் ஓடுது. கொடைக்கானல்ல மீண்டும் ஒரு சுற்றுலா பயணி காணாமல் போயுள்ளார். காரை ஓட்டிட்டு இருக்கிற அர்ஜுனுக்கும் கர்ப்பமா இருக்கிற அவரோட மனைவி மீராவுக்கும் சின்னதா ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஏன் இந்த பழைய லாட்ஜ் வேற எங்கேயாச்சும் தங்கலாமேன்னு மீரா கேட்குறாங்க. ஒரே ஒரு நைட்டு தான், நாளைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு அர்ஜுன் சொல்கிறான். திடீர்னு கூகுள் மேப்ஸ் வேலை செய்யலை. ஃபோன் சிக்னல் மொத்தமாக கட் ஆயிடுச்சு. அப்போ தான் கண்ணில் படுது அந்த பழைய லாட்ஜ், ஹில் வியூ ரெசிடென்சி. அங்கே ஒரே ஒரு ரூம் தான் காலி, ரூம் நம்பர் 17. அந்த லாட்ஜ் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கு. வேற கெஸ்ட் யாருமே இல்லை. அங்கே இருக்கிற கடிகாரம் எல்லாம் சரியா 2:17 மணிக்கு அப்படியே நின்றுடுச்சு. காரிடார் முழுக்க எரியிற ஊதுபத்தி வாசனை. அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா மனுஷங்களை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுது. அந்த லாட்ஜ் ஓனர் சத்யா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ராத்திரி 2 மணிக்கு மேலே யாராவது கதவை தட்டினா திறக்காதீங்க. அர்ஜுன் இதை கேட்டு நக்கலா சிரிக்கிறான். ஆனால் டின்னர் சாப்பிடும்போது மீரா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பிளேட்லையும் ஒரு வாசகம் கீறப்பட்டிருக்கு. அவளுடைய கண்களை பார்க்காதே. சரியா ராத்திரி 2:17 அர்ஜுனுக்கு தூக்கம் கலையுது. டொக் டொக் டொக். கதவை தட்டுற சத்தம். ஒரு பெண்ணோட குரல். அண்ணா, ப்ளீஸ் உதவி பண்ணுங்க. மீரா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. அர்ஜுன் யதார்த்தமா கதவை திறக்கிறான். ஆனா அங்க யாருமே இல்லை. ஈரமான கால் தடங்கள் மட்டும் ரூம் நம்பர் 17ஓட பாத்ரூம் கண்ணாடி வரைக்கும் போகுது. அந்த கண்ணாடியில ரத்தத்துல எழுதப்பட்டிருக்கு, நீ கதவை திறந்திருக்க கூடாது. அர்ஜுன் தன்னோட கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றான். கேமரால சில பகீர் காட்சிகள் விழுது. அர்ஜுனுக்கு பின்னாடி ஒரு பெண் உருவம் நிக்கிறது. மைக்கிற்கு ரொம்ப பக்கத்துல யாரோ மூச்சு விடுற சத்தம். இதெல்லாம் விட கொடுமை, மீரா தூக்கத்துல வேற ஒரு குரல்ல பேசுறாங்க. அவ இங்கதான் குழந்தைய இழந்தா. அர்ஜுன் அப்படியே உறைஞ்சு போறான். ஏன்னா அந்த லாட்ஜோட பழைய கதை மீராவுக்கு தெரியவே வாய்ப்பு இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி நிலான்னு ஒரு கர்ப்பிணி பெண் இங்க தங்கியிருந்தாங்க. லாட்ஜ் ஓனரும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து அவங்க புருஷனை தாக்கியிருக்காங்க. அடுத்த நாள் அந்த புருஷனை காணல. நிலா அந்த ரூம்லயே தூக்குல தொங்குனாங்க. போலீஸ் தற்கொலைன்னு கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனா அங்க கொலை செய்யப்பட்டதா மக்கள் நம்புனாங்க. அந்த ரூம் சீல் வைக்கப்பட்டது. ஆனா அங்க வர்றவங்க மாயமா மறையறது நிக்கல. அர்ஜுன் பழைய போலீஸ் ஃபைல்களை பார்க்கறான். நிலாவோட போட்டோவை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது அப்படியே மீரா. முகம், மச்சம், கண்கள்னு எல்லாமே அச்சு அசலா மீரா மாதிரியே இருக்கு. உண்மை வெளிகிறது. பேஸ்மெண்ட் ரகசியம். புயல் இன்னும் அதிகமாகுது. கரண்ட் போயிடுச்சு. மீராவை காணல. அர்ஜுன் லாட்ஜ் முழுக்க தேடுறான். அங்க ஒரு ரகசிய பாதாள அறை இருக்கு. உள்ள பழைய VHS டேப்புகள், ரத்தம் படிஞ்ச துணிகள், காணாம போன சுற்றுலா பயணிகளோட ID கார்டுகள்னு எல்லாமே இருக்கு. ஒரு டேப்பை ப்ளே பண்ணி பார்க்கும்போது உண்மை புரியுது. லாட்ஜ் ஓனர் சத்யாவும் இன்ஸ்பெக்டர் தனராஜும் சேர்ந்து டூரிஸ்டுகளை கொலை செஞ்சு வீடியோ எடுத்திருக்காங்க. இதை நிலா கண்டுபிடிச்சதுனால தான் அவங்கள கொன்னுட்டாங்க. மீரா அழுகிற சத்தம் கேட்டு அர்ஜுன் மேல ஓடி வரான். ஆனா மீரா ரொம்ப அமைதியா பெட்ல உட்கார்ந்துருக்காங்க. ட்ரையான ட்ரெஸ், பயமே இல்லாம இருக்காங்க. ஆனா மீராவோட கால்ல சேறு படிஞ்சிருக்கு. அவங்க கையில பழைய ரூம் சாவிகள் இருக்கு. அப்போ இன்ஸ்பெக்டர் தனராஜ் துப்பாக்கியோட அங்க வரான். இங்க பேய் எதுவும் இல்ல, நாங்க தான் பயத்தை உருவாக்குறோம்னு ஒத்துக்கிறான். ஆனா நிலாவோட குரல்ல மீரா கேக்குறாங்க, அப்போ உங்களை யார் கொல்ல போறாங்க? தனராஜுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கழுத்து வளைஞ்சு, கண்கள் வெள்ளை நிறத்துல. அந்த லாட்ஜோட உண்மையான பேய் அதுதான். தனராஜ் இருட்டுக்குள்ள இழுக்கப்படுறான். அர்ஜுன் மீராவை இழுத்துட்டு தப்பிக்க பார்க்கறான்.
ஆனா அந்த மலைப்பாதை திரும்ப திரும்ப லாட்ஜுக்கே வந்து முடியுது. சில உண்மைகள் மனுஷங்களை விடாதுன்னு சொல்லிட்டு மீரா ரூம் நம்பர் 17 நுழையிறாங்க. கதவு பூட்டிக்கிச்சு. அடுத்த நாள் காலையில போலீஸ் வராங்க. அந்த லாட்ஜ் 20 வருஷமா கைவிடப்பட்ட ஒண்ணுன்னு தெரியுது. அர்ஜுன், மீரா 2 பேருமே இல்லை. ஆனா தூசு படிஞ்ச அந்த ரூம் நம்பர் 17 ஒரு கேமரா இன்னும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல கடைசி காட்சி, அர்ஜுன் கேமராவை பார்த்து அழுதுட்டே சொல்றான், யாருக்காவது இது கிடைச்சா 2:17 அப்புறம் இங்க தங்காதீங்க. கேமரா கிளிச் ஆகுது. அர்ஜுனுக்கு பின்னாடி மீரா கருப்பு நிற கண்களோட சிரிச்சிட்டு நிக்கிறாங்க.